ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ வைஷு ஃபன் டைம். இது வந்து ஏற்காடோட செகண்ட் டே ட்ரிப்பு. தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போனது பாப்பி ஹில்ஸ் தான் போனோம். காலையிலேயே பாப்பி ஹில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நல்லா இருந்தது இடங்கள்லாம். அதனால் இறங்கி அங்கே பார்க்க போயிருந்தோம். இது வந்து காஃபி கொட்டைங்க, அந்த செடி தான் இது. பாருங்க, ஃபுல்லாக காயாக இருந்தது, நிறைய கொஞ்சம் பழுத்து இருந்தது. அதையும் பார்த்தோம். இந்த பாருங்க, அந்த சைடெல்லாம் நல்லா பழுத்து இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பறித்து பார்த்துட்டு அப்புறம் மிளகு செடிங்க, மிளகு கொடி நிறைய இருந்தது. எல்லாம் அங்கே இருக்கிற மரத்துங்களாம் சுற்றி நிறைய மிளகு கொடி தான் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதில் நிறைய கீழே விழுந்துருந்தது காஞ்சி. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம் ஸ்ரீ கையில் எடுத்து. ஆனால் ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், அப்படியே செம்ம காரமாக இருந்தது. அப்புறம் அந்த காஃபி கொட்டை அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு பூவு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்தது பாப்பி ஹில்ஸ்க்கு தான் போயிட்டோம். வேன்லாம் பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு. இதுதான் பாப்பி ஹில்ஸோட என்ட்ரன்ஸு. வெளியே போகும்போதே ரொம்ப அது ஏற்காடு ஹில் ஸ்டேஷன்றதுனால செடிங்கெல்லாம் செம்ம அழகாக இருந்தது. பூவெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். இது போகிற என்ட்ரன்ஸ் வழி இதுதான். டிக்கெட்டில் இது கேஷ் கவுண்டர். இங்கே போகிற வழியில் நிறைய கிளிலாம் வச்சுருந்தாங்க குண்டில். அதை கொஞ்சம் பார்த்துருந்தோம். போனோடனே வைஷ்ணவி இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் வந்தோடனே இவங்க ரெண்டு பேர் பார்த்து தனியாக வந்துட்டு இவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்க மாதிரி ஒரே ஆட்டம், பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்கள கவனிச்சுட்டு இருந்தோம். நான் கொஞ்ச நேரம் இவங்க விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே ஸ்ரீ அப்புறம் யஷ்வந்த், முகேஷ் இவங்கெல்லாம் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அது மேலே எதுவும் அவங்க பாட்டுன்னு வீர சாகசம்லாம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா ஜாலியாக ஒரு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அடுத்து வயசு அங்கே இருக்கிற ஊஞ்சல் அது இதெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். மண்ணவாரி இது பண்ணிட்டு இவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு தனியாக ஒரு 6 ரைடு இருந்தது. பெரியவங்களுக்கும் நிறைய நல்லா இருந்தது, அட்வென்ச்சராக இருந்தது பெரியவங்களுக்குலாம். இங்கேருந்து வயசு அவனே ஸ்ரீயே பார்த்துட்டு இருந்தான். அவன் மட்டும் இதுவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்களுக்கான ராட்டனம் அது இதெல்லாம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் ஊஞ்சல், சர்க்கஸ் இதுதான் விளையாடுவோன்ற மாதிரி வைஷ்ணவியும் ஜீவனும் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ அங்கே ரோப்பில் இதில் போயிட்டு இருந்தான். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அவர் பாட்டு ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. சைன்ட்டு ஜிப்லைன் இது நல்லா இருந்தது. இது ரொம்ப அடுத்தது ஜீவனம் வயசும் இதுதான் போனாங்க. ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்கு செம்ம பயமாயிடுச்சு. இருந்தாலும் பயத்திலேயே போனாங்க. ஜீவனுடைய முகம்லாம் மாறி போச்சு. அடுத்தது ஸ்ரீ வந்து அந்த மவுண்டன் ஏறுற மாதிரி ஏறலாம்.
அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 3/4 தூரம் போனான், அதுக்கப்புறமேட்டு அவனால முடியல, இறங்கிட்டான். அடுத்து நம்ம வீராங்கனை தான் வைஷ்ணவி போக ஆரம்பிச்சுட்டா. ஜீவனே அவ்வளவு பயந்தா, வைஷ்ணவி அதுக்கு மேல பயங்கரமா. ஏற்கனவே பாண்டிய ஓசன் பார்க்ல போகும்போது அதுக்குமே பயங்கரமா கத்திட்டா. இதுல கொஞ்சம் ஸ்லோவா போனதுனால கொஞ்சம் இது பண்ணா, அமைதியா இருந்தா. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா மாத்தி மாத்தி இது உள்ள 3 பேர் போனாங்க. ஆனா ஒருத்தர் வேற வேற சைடுல போயிட்டு ஜாலியா விளையாடுறத விட கீழே விழுந்துதான் வந்தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இது வாட்டர் போட்டிங்கு. இதுதான் குழந்தைங்களுக்கு இருக்கிற இது வந்து ஜம்பிங்கு, இந்த வாட்டர் போட்டிங்கு, அப்புறமேட்டு அந்த வாட்டர் பலூன், இந்த மாதிரி ரைட் தான் வந்து பசங்களுக்கு இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓவரா கண்ண கட்டுது. இந்த ரைடை சுத்துன்னு சுத்தி உங்களுக்கு மயக்கமே வந்துச்சு. நல்லா இருந்தது இந்த ரைடுமே. ஏற்காட்டுக்கு நம்ம 3 நாள் பிளானாக போனோம். இது செகண்ட் டே. பாப்பி ஹில்ஸு ஏற்காட்டில் ஒரு 4-5 இடம் இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு. இது இன்னும் அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டுவாங்கன்றாங்களே, இதுதான் அது. ஒரு ரோப்போட உதவி மூலமா அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டுறாங்க. இது நாங்கள் யாரும் பண்ணல, இது மற்றவங்க யாரும் பண்ணாங்க. அது சும்மா வீடியோ மட்டும் எடுத்தோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.